மனசு எப்போவுமே இருக்கிறத விட்டு இல்லாத ஒன்று நினச்சி தாங்க வருத்தப்படும். நம்மக்கிட்ட இருக்கிற மகிழ்ச்சியும் நிம்மதியும் தொலைச்சிட்டு நிற்போம். எதிர் வீட்டுக்காரன் அப்படி வாழ்கிறான், இல்லை நம்மளுடைய சொந்தக்காரன் இப்படி வாழ்கிறான், அவனுடைய வாழ்க்கை பார்த்து அவன் இவ்வளோ வசதியாக இருக்கான்னு ஏக்கப்பட்டு நிற்கிறியா? உன்னுடைய ஆழ் மனதுக்குள் இருக்கிற ஏக்கத்திற்கு ஒரு விடையை தரத்தான் இந்த வீடியோ மூலமாக முருகன் இதை உங்கள் கண்ணில் காட்டியிருக்கிறார். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக கேளுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருந்தும் நீ பார்க்க தவறிய உன் வாழ்க்கையோட அதிசயத்தை நான் உனக்கு எடுத்து சொல்ல போகிறேன். முதல்ல நீ அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்து ஏங்கிறத நிறுத்தணும். அவங்களுக்கு கிடைச்சது அது அவங்களோட உழைப்பும் காலமும். அதுபோல் உனக்குன்னு ஒரு காலம் வரும். அதுவரை நீ உன்கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ கற்றுக்கணும். நான் சொல்கிறேன்னா, ஒரு பெரிய கடலோ இல்லை சமுத்திரமோ தொடங்கியது பார்த்திங்கன்னா ஒரு சிறு துளி நீரில் தான் ஆரம்பிச்சிருக்கும். முதல்ல நீ உனக்குள்ளே இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை விடுத்து நீ ஃபஸ்ட்டு நிமிர்ந்து நில்லு. உனக்கான பாதையில் என்னுடைய கையை இறுக்கமாவோ இல்லை அழுத்தமாவோ பிடித்துக்கொள். உன்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக வாழ தெரிந்தவனுக்கு மட்டும்தான் உன்கிட்ட இல்லாததை அடையிற சக்தியை வெற்றிவேல் கொடுக்கும். நம்மளோட வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிமிர்ந்து நில்லு. உன்னை தவிர்த்து இருக்கிற இந்த உலகத்தை கொஞ்சம் பாரு. உனக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்குது. உனக்கு தேவையான உணவு கிடைக்குது. அடிப்படை தேவையான உணவுகள் இருக்குது. அது கூட இல்லாமல் வீதி ஓரங்களையும் தெரு ஓரங்களையும் எத்தனையோ பேர் தவிச்சிட்டு இருக்காங்க. உனக்கு கீழே இருக்கிறவங்களோட நிலையை பார்க்கும்போது தான் கடவுள் உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்குறான்னு உன்னுடைய அறிவுக்கு எட்டும். துரோகம் பண்ணவங்களையும் உன்னை ஏமாத்தினவங்களையும் நினச்சி வருத்தப்படுறத நிறுத்திடு. ஏன்னா அவங்க உன்னை விட்டு போனதுனால தான் உன்னோட மன நிம்மதி இப்போ உன்கிட்ட மிச்சம் இருக்குது. உன்னோட வாழ்க்கையில் கடவுள் உனக்கு கொடுத்துருக்கிறது பல பேரோட கனவாக கூட இருக்கலாம். நீ அதை சாதாரணமாக நினச்சி அலட்சியப்படுத்திட்டு இருக்கிற. உன்னுடைய உடல்நிலை ஆரோக்கியம் மருத்துவமனையில் உயிருக்கு போராடுற ஒருத்தருக்கு தான் தெரியும். என்னுடைய வீடு ரொம்ப சின்னதாக இருக்கிற நீ ரொம்ப வருத்தப்பட்டுருக்குற. ஆனால் அந்த சின்ன வீடே இல்லாத ஒருத்தனுக்கு அது பெரிய மாளிகையாக கூட தெரியும். மற்றவங்களோட ஒன்று ஒப்பிட்டு பார்க்குறத விட்டுட்டு நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு அந்த கடவுளுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி சொல்ல கற்றுக்கணும். என்ன இருக்கோ அதை வச்சு நம்மளோட வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றிக்கணும். இந்த மாதிரி வாழ கற்றுக்கிட்டாலே உன்கிட்ட இல்லாத எல்லாம் உன்னை தேடி தானாக வரும். உனக்குள்ளே இருக்கிற அச்சத்தை விட்டாலே உனக்கு துணையாக என்னுடைய வேலும் மயிலும் துணையாக நின்று வாழ்க்கைக்கான வழியை காட்டும். உனக்கு ஏற்படுற பொருளாதார நெருக்கடியால் மனசு சோர்வடையும் போதும் என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லாத. உன்னுடைய உயிருள்ள உடம்பும் அந்த கந்தன் குடியிருக்கிற எதற்கும் கலங்காத மனசும் உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீதான் இந்த அகிலத்தோட மிகப்பெரிய பணக்காரன். உனக்குள்ளே உருவாகிற தேவையில்லாத எண்ணங்களை உதறித்தள்ளு. உன்னுடைய உள் உணர்வுகளில் புதிய தெளிவை என்னுடைய வேலின் முனை உண்டாக்கும். கருங்கல் கிடையாது. உன்னை யாரோ ஒருத்தர் ஒரு உளி கொண்டு வந்து உன்னை செதுக்கி சிலையாக்குவதற்கு நீயே தான் உன்னை செதுக்கி கொள்ள வேண்டும். இந்த வீடியோ மூலம் உனக்காக நான் கூறிய வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் புதிய ஒளியை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். உன்னை சுற்றி பிரச்சனை என்னும் இருள் சூழும்போது உன்கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ கற்றுங்கினாலே உன்னை எந்த துயரமும் உன்னை தீண்டாது. உண்மையில் நீ நம்பிக்கை வைக்க வேண்டும். நான் உன்னுடைய நிழலாக என்றும் வேலும் மயிலும் துணையாக வரும். இதற்கு மேல் எதற்கும் அஞ்சாதே, துணிந்து நில். இந்த வீடியோ ஒரு அமைதியை கொடுத்துருக்குன்னு நான் உனக்கு நம்புகிறேன். வீடியோ மூலியமாக உனக்கு சொன்னதை அனைத்தையும் நீ கடைப்பிடி. உன் மனசு போல் உன் வாழ்க்கை மாறும். எண்ணம் போல் வாழ்க்கை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.